குட் மார்னிங் டீச்சர்ஸ். உடற்கல்வி ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமுக்காக முதல் பாடமான பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தில் ஆசிய விளையாட்டுகள் பகுதியில் கேள்விகளை படிக்கலாம். முதல் கேள்வி, ஆசிய விளையாட்டுகள் முதலில் நடைபெற்ற ஆண்டு எது? 1951 ஆகும். முதல் ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடைபெற்றது? இந்தியாவில் டெல்லியில் நடைபெற்றது. ஓகேவா? 1951 ஏஷியன் கேம்ஸ் டெல்லியில் நடைபெற்றது. இந்தியாவில் மன்னிக்கவும், ஆசிய விளையாட்டுகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏஷியன் கேம்ஸ் நடத்தப்படுகின்றன. நடத்தும் அமைப்பு எதுவென்றால் OCA. ஓகேவா? ஏஷியன் கேம்ஸ் நடத்துவது OCA என்ற அமைப்பு. OCA என்றால் ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏஷியா. ஆசிய விளையாட்டுகளின் சின்னம் சிவப்பு சூரியன் மற்றும் வளையங்கள் ஆகும். இந்தியாவில் ஆசிய விளையாட்டுகள் எத்தனை முறை நடைபெற்றுள்ளன? இந்தியாவில் 2 முறை நடைபெற்றுள்ளன. இந்தியாவில் எந்தெந்த ஆண்டுகள் நடைபெற்றன? ஏஷியன் கேம்ஸ் 1951 மற்றும் 1982. 82லேயும் இந்தியாவில் டெல்லியில் தான் ஏஷியன் கேம்ஸ் நடைபெற்றது. 1951 ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸில் எத்தனை நாடுகள் கலந்து கொண்டன? 9 நாடுகள் கலந்து கொண்டன. ஆசிய விளையாட்டுகளில் அதிக தங்கப்பதக்கங்கள் பெற்ற நாடு எது? சீனா ஃபஸ்ட்டாக ஏஷியன் கேம்ஸில் கலந்து கொண்ட ஆண்டு 1978. 2022 ஏஷியன் கேம்ஸ் நடைபெற்ற இடம், அதாவது லாஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் நடைபெற்ற இடம் எதுவென்றால் சீனாவில் உள்ள ஹாங்சோ. உண்மையாக நடைபெற்ற ஆண்டு 2023. ஓகேவா? 2022 ஏஷியன் கேம்ஸ் 2023 நடைபெற்றது. ஏனென்றால் COVID-19. ஏஷியன் கேம்ஸில் இந்தியா ஃபஸ்ட்டாக தங்கம் பெற்ற விளையாட்டு ஹாக்கி. ஏஷியன் கேம்ஸில் கபடி சேர்க்கப்பட்ட ஆண்டு 1990. இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. ஏஷியன் கேம்ஸ்லேயே மிக முக்கியமான விளையாட்டு ஹாக்கி ஆகும். ஏஷியன் கேம்ஸில் பெண்கள் ஃபஸ்ட்டாக கலந்து கொண்ட ஆண்டு 1954. இந்தியாவின் முதல் தனிநபர் தங்கம் ஃபஸ்ட்டாக இண்டிவிஜுவல் கேமில் தங்கம் வென்றவர் ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவில் சச்சின் நாக். ஓகேவா? இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ஏஷியன் கேம்ஸில் இண்டிவிஜுவல் கேமில் தங்கம் வென்றவர் சச்சின் நாக். நீச்சல் போட்டியில் தங்கம் வென்றார். ஏஷியன் கேம்ஸில் மொத்தம் எத்தனை நாடுகள் மெம்பர்ஸ்? 45. ஓகேவா? 45. ஏஷியன் கேம்ஸில் ஸ்போர்ட்ஸ் கேம் சேர்க்கப்பட்ட ஆண்டு லாஸ்ட் ஏஷியன் கேம் 2022. ஏஷியன் கேம்ஸின் தலைமையகம் எங்கு உள்ளது என்றால் குவைத்தில் உள்ளது. ஓகேவா? குவைத். ஓகே, நன்றி.